இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மார்ச் மாதம் ஒரு ரகசிய கடிதம் அனுப்பியதாக ப்ளூம்பர்க் செய்தி ஸ்தாபனம் கூறியுள்ளது. சீன அதிபரின் ரகசிய கடிதம் கிடைத்தவுடன் அது குறித்த தகவல்கள் அனைத்தும் உடனடியாக பிரதமர் மோடிக்கு பகிரப்பட்டன என்று ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. ரகசிய கடிதத்துக்கு பிறகுதான் பிரதமர் மோடி சீனா செல்லுகிறார். டிரம்பின் போன் கால்களை மோடி நிராகரித்ததாக ஜெர்மன் மற்றும் ஜப்பான் நாளேடுகளில் வந்த செய்தி உண்மையா என செய்தியாளர்கள் கேட்டபோது வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை. அதே நேரம் மறுக்கவும் இல்லை. கடந்த 25 ஆண்டுகளாக 5 அமெரிக்க அதிபர்கள் முயன்று உருவாக்கிய இந்திய அமெரிக்க நட்பு பாலத்தை சில மாதங்களில் தகர்த்து விட்டார் ட்ரம்ப். இதை ட்ரம்ப் இன்னும் உணரவில்லை, உணரவும் மாட்டார். காரணம், அவர் ஒரு முட்டாள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ரகசிய தகவலை ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மார்ச் மாதம் ஒரு ரகசிய கடிதம் அனுப்பியதாக ப்ளூம்பர்க் செய்தி ஸ்தாபனம் கூறியுள்ளது. அந்த கடிதத்தில் அமெரிக்காவின் வரி விதிப்பு போரை இந்தியாவும் சீனாவும் இணைந்து முறியடிப்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை ஜி ஜின்பிங் முன்வைத்திருந்தார். உலகத்தின் நன்மைக்காக யானையும் டிராகனும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதாவது இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் ஜி ஜின்பிங். சீன அதிபரின் ரகசிய கடிதம் கிடைத்தவுடன் அது குறித்த தகவல்கள் அனைத்தும் உடனடியாக பிரதமர் மோடிக்கு பகிரப்பட்டன என்று ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. இந்த தகவலை பெயர் தெரிவிக்க விரும்பாத இந்திய உயர் அதிகாரி ஒருவர் தங்களிடம் தெரிவித்ததாக ப்ளூம்பர்க் செய்தி ஸ்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. சீன அதிபரின் கடிதம் மார்ச் மாதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக மோதல் உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த கடிதம் வந்த பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருந்து வந்த கடினமான உறவு மாறத் தொடங்கியது. அந்த கடிதம் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் சீனாவை சேர்ந்த தலைவர்கள் பொதுவெளியில் இந்தியாவை விமர்சனம் செய்வதை நிறுத்தினர். மாறாக இந்தியா சீனா இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க தொடங்கினர். எல்லை பிரச்சனை காரணமாக இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளுடன் சீனா மோதல் போக்கை கடைபிடித்து வந்தது. தற்போது தைவானை தவிர்த்து அனைத்து அண்டை நாடுகளுடனும் நட்புறவை பேண சீனா முடிவு செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என ப்ளூம்பர்க் செய்தி ஸ்தாபனம் கூறியிருக்கிறது. ஜி ஜின்பிங் ரகசிய கடிதத்துக்கு பிந்தைய விளைவாக இந்தியாவுக்கான ஏற்றுமதி தடையை முழுமையாக நீக்கியது சீனா. குறிப்பாக உரங்கள், அரிய வகை தனிமங்களை இந்தியாவுக்கு தாராளமாக வழங்க அந்த நாடு முன் வந்திருக்கிறது. மேலும் சுரங்கங்களை தோண்டும் எந்திரங்களை வழங்கவும் சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான தரைவழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது. நதிநீர் தொடர்பான தகவல்களை இந்தியாவுக்கு உடனுக்குடன் வழங்கவும் சீனா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய வேளாண் துறை, ஆட்டோமொபைல் துறை அபார வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இந்திய பொருளாதார நிபுணர்கள் என்ன கூறுகின்றனர் என்பதை பார்ப்போம். முதன்முறையாக சீனா வளைந்து கொடுத்து இந்தியாவுக்கு சாதகமாக திரும்பி இருக்கிறது. இந்தியாவுக்கு தேவையான உரங்கள், அரிய வகை தனிமங்கள், சுரங்கம் தோண்டும் எந்திரங்களை தாராளமாக வழங்க அந்த நாடு முன்வந்திருக்கிறது. இந்திய ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு ஓராண்டுக்கு 7500 டன் அரிய வகை தனிமங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை முழுமையாக வழங்க சீனா முன்வந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தையில் கார் உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடான சீனாவும் விரைவில் 3வது பொருளாதார நாடாக உருவெடுக்க போகும் இந்தியாவும் கைகோர்த்திருப்பது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று இந்திய பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ரகசிய கடிதத்துக்கு பிறகுதான் இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகளின் 24வது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்றது. அதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஆகியோர் பங்கேற்றனர். ஆகஸ்ட் 19ஆம் தேதி மோடியை டெல்லியில் சந்தித்து பேசினார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி. அப்போது ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவின் தியான்ஜின் நகரில் தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட
பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்லுகிறார். இதுவரை நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீனா இடையிலான எல்லை தாண்டிய வர்த்தகம் ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் தந்திருக்கிறது. ஷிப்கிலா கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவதற்கும் சீனா சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஷிப்கிலா கணவாய் பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற பட்டுப்பாதையின் அதாவது சில்க் ரூட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. 1994 ஆண்டு இந்தியா சீனா ஒப்பந்தத்தின் கீழ் இது அதிகாரபூர்வமாக வர்த்தக பாதையாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வர்த்தக பாதை மீண்டும் திறக்கப்படுவது 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவதோடு எல்லையோர மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இந்திய சீன உறவில் ஏற்பட்டுள்ள இத்தனை முன்னேற்றங்களும் சீன அதிபரின் கடிதத்துக்கு பின்னே நிகழ்ந்தவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்நிலையில் தான் மோடியை தொடர்பு கொள்ள ட்ரம்ப் பலமுறை முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அவரது தொலைபேசி அழைப்புகளை மோடி நிராகரித்தார். இது தொடர்பான செய்தி ஜெர்மன் நாளேட்டில் வெளியானது. 50% வரி தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்த கடந்த சில வாரங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 4 முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் பிரதமர் மோடி அவரது போன் கால்களை எடுக்க மறுத்துவிட்டதாகவும் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் இருந்து வெளிவரும் பிரபல அல்லெஜ்மெயின் ஜெய்டன் என்கிற நாளேடு செய்தி வெளியிட்டது. அது குறித்து விரிவான காணொளியை நேற்றே கோலாஹலஸ் டிவி வெளியிட்டது. ட்ரம்பின் போன் கால்களை மோடி நிராகரித்த செய்தியை ஜப்பானில் இருந்து வெளிவரும் நிக்கி ஏசியா என்கிற பத்திரிகையும் உறுதிப்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் சரமாரி கேள்விகள் எழுப்பப்பட்டன. ட்ரம்பின் போன் கால்களை மோடி நிராகரித்ததாக ஜெர்மன் மற்றும் ஜப்பான் நாளேடுகளில் வந்த செய்தி உண்மையா என செய்தியாளர்கள் கேட்டபோது வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை, அதே நேரம் மறுக்கவும் இல்லை. இது குறித்து இந்தியாவின் முக்கிய தூதரக அதிகாரி ஒருவர் கூறும்போது, முக்கிய விவகாரங்களை தொலைபேசியில் பேசுவது பிரதமர் மோடியின் பாணி இல்லை என்றார். மத்திய அரசு வட்டாரங்கள் கூறும்போது ட்ரம்பிடம் பேசினால் யூகங்களின் அடிப்படையில் தகவல்கள் திரித்து வெளியிடப்பட்டு விடுகின்றன. இதை தவிர்க்க ட்ரம்புடன் பேசுவதை மோடி தவிர்த்து இருக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ட்ரம்ப் கூறிய கருத்துக்களை மனதில் வைத்து அவரது தொலைபேசி அழைப்புகளை மோடி தவிர்த்திருக்கலாம் என்றனர். சீன அதிபர் இந்திய ஜனாதிபதிக்கு ரகசிய கடிதம் எழுதியிருப்பது அசாதாரண ஒன்றாகும். கடிதத்தின் விளைவு இருவரும் நாடுகளுக்கும் திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. ஒரே கண்டத்தில் ஒரே மண்டலத்தில் அடுத்தடுத்து உள்ள உலகின் 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் நெருங்கி வர தொடங்கி உள்ளன. இது அமெரிக்காவின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. சீனாவிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் இந்தியாவை தள்ளி இருக்க செய்வதற்குத்தான் அமெரிக்கா நம்மிடம் நெருக்கம் காட்டியது. கடந்த 25 ஆண்டுகளாக 5 அமெரிக்க அதிபர்கள் முயன்று உருவாக்கிய இந்திய அமெரிக்க நட்பு பாலத்தை சில மாதங்களில் தகர்த்து விட்டார் ட்ரம்ப். அதற்கான விலை மிக அதிகமாக இருக்கும். இதை ட்ரம்ப் இன்னும் உணரவில்லை, உணரவும் மாட்டார். காரணம், அவர் ஒரு முட்டாள். நன்றி, வணக்கம். கோலாஹலஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.